வணக்கங்க. பட்டுக்கோட்டை கருப்பர் அமுதவியல் சமையல்லேருந்து இன்றைக்கி என்ன சமையல்னா கருவேப்பிலையை வச்சு ஒரு குழம்புங்க. கருவேப்பிலை தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இப்போ தான் பறிச்சிட்டு வந்தேன். வெயில் அடிக்கிறதுக்கு உடனே காமிக்காட்டினா அப்படியே சுருண்டுருது. பறிச்சிட்டு வந்தோடனே வதங்கின மாதிரி ஆகிட்டு பாருங்கள். இப்போ தான் பறிச்சிக்கிட்டு வந்து 2 பிடி கருவேப்பிலை என் கையில் அது மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பட்டை மிளகாய் வந்து ஒரு 10 மிளகாய் இருக்குது, 12 மிளகாய் இருக்குது. அதில் 6 மிளகாய் போட்டு இந்த கருவேப்பிலையோட அடிக்க போகிறோம். 6 மிளகாவை தாளிக்கையில் சேர்க்க போகிறோம். இது பூண்டுங்க. பூண்டில் வந்து பாதி பூண்டை வந்து இதில் போட்டு அடிக்க போகிறோம் மிக்சியில். பாதி பூண்டை தாளிசத்துக்கு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் அரைஞ்சிருக்கேன். சின்ன வெங்காயத்தில் பாதி வந்து தாளிக்க போகிறோம், பாதியை வந்து இதில் போட்டு அடிக்க போகிறோம். செமையாக இருக்குங்க அந்த குழம்பு. மிச்சம் இருந்தால் கூட தோசை இட்லிக்கு நைட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு வத்த வடம் அது மாதிரி எடுத்துக்கிட்டு கூட சாப்பிட்றலாம். செமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் பாதி பாதியாக எடுத்து அடிச்சுக்குவோம். ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, பாதி பாதி வச்சுட்டு பாதியை சேர்த்தாச்சு. இப்போ போய் அடிச்சுட்டு வருவோம். தண்ணி விட்டே அடிக்கலாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு அடிக்கணும். பாருங்கள், இப்போ கேஸை ஆன் பண்ணி மண்கடாயில் தான் கருவேப்பிலை குழம்பு வைக்க போகிறோம். இப்போ கடாய் வச்சாச்சு, சூடேறட்டும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. கருவேப்பிலை குழம்புக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லா பூண்டு வெங்காயமெல்லாம் வதங்கணும். அதனால் தாராளமாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காயட்டும். வச்சு நம்ம கடுகு போட்டுக்குவோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்ப்போம். அப்புறம் மிச்சம் வச்ச பூண்டு, மிச்சம் வச்ச வெங்காயம், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இந்த கருவேப்பிலை குழம்பு. இது நல்லா கொஞ்சம் வதங்கினோன்னே அரைச்சி வச்சோம் இல்லையா கருவேப்பிலை பேஸ்ட்டு, அதை சேர்த்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு கொஞ்சம் கம்மியாக கரைச்சி வச்ச புளி கரைசல் எடுத்து ஊற்றி கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு இறக்க வேண்டியதாங்க. காஞ்ச மிளகாய், வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. தக்காளி பழம் சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதில் தான் நம்ம புளிக்கரைசல் சேர்க்க போகிறோம். கரைச்சி வச்ச புளிக்கரைசலை சேர்ப்பேன். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்ப்பேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஏற்கனவே நம்ம வந்து அடித்ததுலேயும் மிளகாய் சேர்த்துருக்கோம், போட்டும் தாளிச்சிருக்கோம். அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்ப்போம். 1 ஸ்பூன் மல்லித்தூள். அவ்வளோதாங்க இந்த குழம்புக்கு தேவையான மசாலா. நல்லா வற்றி வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரைய கொதித்து, ஏன்னா பச்சையாக அடிச்சிருக்கோம் இல்லையா, நல்லா கொதிக்கணும். ரெடியானோடனே காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம சுவையான கருவேப்பிலை குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு செமையாக ரெடியாக இருக்குது. நான் இறக்கி கிண்ணத்துக்கு மாற்றி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே நம்ம கருவேப்பிலை குழம்பு எப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு செமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். ஒரு சட்டி சோறு சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிஞ்சி இருந்துச்சுன்னா நைட்டு தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்க. எல்லாருமே வதக்கி வச்சு தான் காமிச்சிருக்காங்க. நான் டிஃப்ரெண்ட்டாக பச்சையாகவே அரைச்சி காமிச்சிருக்கேன். செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலை வந்து எங்கேயுமே சீப்பாக கிடைக்கிது. நம்ம வீட்டில் தோட்டமே இருக்குதுங்க. கொள்ளைக்காடு வயக்காடுன்னு எங்கேயுமே இருக்குது. வந்தால் வேணுங்கிறத நிறைய பறிச்சிட்டு போகலாம். மறக்காமல் அந்த கருவேப்பிலை குழம்பை நீங்களும் ஒரு வாட்டி வச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா
வீடியோவை தயவுசெய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.